Hello viewers, welcome to our channel Focus Tamil Medium Students. இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன் future continuous tense. இந்த டென்ஸோட ஸ்ட்ரக்சர் என்ன, இந்த டென்ஸை யூஸ் பண்ணி எப்படி பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் கொஸ்டின் சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணுறது, எந்தெந்த சிச்சுவேஷன்ஸ்லாம் இந்த டென்ஸை யூஸ் பண்ணணும், அதோட சேர்த்து சில எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்க்க போகிறோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்ன பார்த்தோம்? நான் இப்போது படிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுவே பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் நான் நேற்று 3 மணிக்கு படிச்சுக்கிட்டு இருந்தேன். இதுவே ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்னால் நான் நாளைக்கு 3 மணிக்கு படிச்சுக்கிட்டு இருப்பேன். அப்போது இந்த 3 டென்ஸுமே சேம் தான், அந்த காலம் மட்டும் வேறு. ஸோ ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்னால் ஒரு குறிப்பிட்ட டைமை மென்ஷன் பண்ணி ஃப்யூச்சரில் கண்டினியூ ஆக போகிற ஒரு ஆக்டிவிட்டியை பற்றி பேசுகிறது தான். இப்போது தமிழில் 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நாளைக்கு இதே நேரம் நான் ஊட்டிக்கு போய் கொண்டு இருப்பேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், நாளைக்கு இதே நேரம் நான் என் சகோதரியுடன் விளையாடி கொண்டிருப்பேன். இந்த 2 எக்ஸாம்பிள்ஸ்லேயுமே பார்த்திங்கன்னா போய் கொண்டிருப்பேன், விளையாடி கொண்டிருப்பேன் அப்படின்னு ஃப்யூச்சரில் நடக்க போகிற, அதாவது கண்டினியூ ஆக போகிற ஒரு ஆக்டிவிட்டியை பற்றி பேசுகிறோம். இந்த சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு பார்க்கலாம். அட் திஸ் டைம் டுமாரோ ஐ வில் பி கோயிங் டு ஊட்டி. அட் திஸ் டைம் டுமாரோ அப்படின்றது நாளைக்கு இதே நேரம், அப்போ ஒரு குறிப்பிட்ட டைமை மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐ வில் பி கோயிங் டு ஊட்டி. ஐ வில் பி கோயிங் அப்படின்றது ஒரு கண்டினியூ ஆக போகிற ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், அட் திஸ் டைம் டுமாரோ ஐ வில் பி பிளேயிங் வித் மை சிஸ்டர். நாளைக்கு இதே நேரம் நான் என் சகோதரியுடன் விளையாடி கொண்டிருப்பேன். இந்த டென்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வில் பி அப்படின்ற வேர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போது பாசிட்டிவ் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கும், நெக்ஸ்ட் வில் பி அப்படின்ற வேர்ப் இருக்கும், அண்ட் தென் மெயின் வேர்ப், அதோடு சேர்த்து ஐஎன்ஜி இருக்கும். ஐஎன்ஜின்றது கண்டினியூஸ் ஆக்டிவிட்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணுறது. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அட் திஸ் டைம் டுமாரோ ஐ வில் பி ஸ்விம்மிங் இன் த வெல். அட் திஸ் டைம் டுமாரோ ஐ வில் பி ஸ்விம்மிங் இன் த வெல். இதோட மீனிங் நாளைக்கு இதே நேரம் நான் கிணற்றில் நீந்தி கொண்டு இருப்பேன். நெக்ஸ்ட் நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்க்கலாம். அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கும், அண்ட் தென் வில் நாட் பி அப்படின்னு இருக்கும். ஸோ பாசிட்டிவ் சென்டென்ஸில் வில் பி அப்படின்னு பார்த்தோம், இங்கே நெகட்டிவ்ன்றனால நாட் ஆட் பண்ணும். ஸோ வில் நாட் பி அப்படின்னு வெர்ப் இருக்கும். அதுக்கப்புறம் மெயின் வெர்ப், அதோட சேர்த்து ஐஎன்ஜி ஆட் ஆகியிருக்கும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அட் திஸ் டைம் டுமாரோ ஹீ வில் நாட் பி பிளேயிங். அட் திஸ் டைம் டுமாரோ ஹீ வில் நாட் பி பிளேயிங். இந்த சென்டென்ஸோட மீனிங் நாளைக்கு இதே நேரம் அவன் விளையாடி கொண்டிருக்க மாட்டான். இது தமிழில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து நான் நாளைக்கு கால் பண்ணல, நாளை கழித்து கால் பண்ணுறேன், ஏன்னா நாளைக்கு இந்த டைம் நீ விளையாடிட்டுருப்ப அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுவே ஃப்ரெண்டு வந்து இல்லை சும்மா நாளைக்கே கால் பண்ணு, நாளைக்கு இந்த டைம்லாம் நான் விளையாடிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சிச்சுவேஷனுக்கு தான் இந்த நெகட்டிவ் சென்டென்ஸை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இந்த ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வில் இருக்கும், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், அண்ட் தென் பி அப்படின்ற வேர்ப் இருக்கும், அதுக்கப்புறம் மெயின் வேர்ப், அதோட சேர்த்து ஐஎன்ஜி ஆட் ஆகியிருக்கும், அண்ட் தென் கொஸ்டின் மார்க். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, வில் யூ பி பிளேயிங் திஸ் டைம் டுமாரோ. வில் யூ பி பிளேயிங் திஸ் டைம் டுமாரோ. இந்த சென்டென்ஸோட மீனிங் நாளைக்கு இதே டைம் விளையாடிக்கிட்டு இருப்பியா. திஸ் டைம் டுமாரோ அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து டைம் மென்ஷன் பண்ணலாம், இல்லை ஏதாவது ஒரு ஈவெண்ட்டு கூட மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஸ்ட்ரக்சரோட சேர்த்து WH வேர்ட் ஆட் பண்ணியும் நம்ம கொஸ்டின் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வாட் வில் யூ பி டூயிங் தென். வாட் வில் யூ பி டூயிங் தென். இப்போது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தோம்? வில் யூ பி பிளேயிங் திஸ் டைம் டுமாரோ. நாளைக்கு இதே நேரம் விளையாடிக்கிட்டு இருப்பியா அப்படின்னு கேட்குறோம். இது ஒரு எஸ் ஆர் நோ கொஸ்டின். இதுக்கு அவங்க இல்லைன்னு பதில் சொல்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். அப்போ நம்ம கேட்போம் இல்லையா, அப்போ என்ன பண்ணிகிட்டு இருப்ப, அதுதான் இந்த கொஸ்டினோட மீனிங். வாட் வில் யூ பி டூயிங் தென். நெக்ஸ்ட் நெகட்டிவ் கொஸ்டினோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஓன்ட் இருக்கும், அதாவது வில் ப்ளஸ் நாட் ரெண்டையும் சேர்த்து தான் ஷார்ட் பண்ணி ஓன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஓன்ட் இருக்கும், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், அண்ட் தென் பி அப்படின்ற வேர்ப் இருக்கும், அதுக்கப்புறம் மெயின் வேர்ப், அண்ட் தென் மெயின் வேர்போட ஐஎன்ஜி ஆட் ஆகியிருக்கும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓன்ட் யூ பி பிளேயிங் டுமாரோ. ஓன்ட் யூ பி பிளேயிங் டுமாரோ. இந்த சென்டென்ஸோட மீனிங் நாளைக்கு விளையாடிக்கிட்டு இருக்க மாட்டியா. நெக்ஸ்ட் இந்த ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸை எந்தெந்த சிச்சுவேஷன்லலாம் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன், ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஈவெண்ட்ஸை ப்ரெடிக்ட் பண்ணி சொல்கிறது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, திஸ் டைம் நெக்ஸ்ட் வீக் ஐ வில் பி ரைட்டிங் மை எக்ஸாம். அடுத்த வாரம் இதே டைம் நான் என்னோடய எக்ஸாமை எழுதிக்கிட்டு இருப்பேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்,
This time tomorrow I will be waiting at airport. This time tomorrow I will be waiting at airport. இதோட மீனிங் நாளைக்கு இதே நேரம் நான் ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். நெக்ஸ்ட் சிச்சுவேஷன், ப்ரெசண்ட்டில் நடக்கிற ஈவெண்ட்டை கூட ப்ரெடிக்ட் பண்ணி இந்த டென்ஸை யூஸ் பண்ணி சொல்லலாம். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். மை மதர் வில் பி குக்கிங் நவ். மை மதர் வில் பி குக்கிங் நவ். இந்த சென்டென்ஸோட மீனிங் என்னோட அம்மா இப்போது சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், மை டாட்டர் வில் பி கெட்டிங் ரெடி ஃபார் ஸ்கூல் நவ். மை டாட்டர் வில் பி கெட்டிங் ரெடி ஃபார் ஸ்கூல் நவ். இந்த சென்டென்ஸோட மீனிங் என்னோட பொண்ணு ஸ்கூலுக்காக இப்போது ரெடி ஆகிட்டுருப்பா. நெக்ஸ்ட் சிச்சுவேஷன், ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஈவெண்ட்ஸை ஸ்பெசிஃபிக் டைம் மென்ஷன் பண்ணி சொல்லலாம். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். தே வில் பி பிளேயிங் டென்னிஸ் டுமாரோ அட் 5 o'clock. தே வில் பி பிளேயிங் டென்னிஸ் டுமாரோ அட் 5 o'clock. இந்த சென்டென்ஸோட மீனிங் அவங்க நாளைக்கு 5 மணிக்கு டென்னிஸ் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், இட் வில் பி ரெய்னிங் டுமாரோ அட் 8 AM. இட் வில் பி ரெய்னிங் டுமாரோ அட் 8 AM. இதோட மீனிங் நாளைக்கு 8 மணிக்கு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் சிச்சுவேஷன், பேரலாக நடக்கக்கூடிய ஆக்ஷனை பற்றி பேசுகிறதுக்கு இந்த டென்ஸை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். He will be watching TV and she will be cooking dinner. He will be watching TV and she will be cooking dinner. இந்த சென்டென்ஸோட மீனிங் அவன் டிவி பார்த்துக்கிட்டு இருப்பான், அவள் டின்னர் குக் பண்ணிக்கிட்டு இருப்பா. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், மை ஃபாதர் வில் பி ரீடிங் நியூஸ் பேப்பர் அண்ட் மை மதர் வில் பி ட்ரிங்கிங் காஃபி. மை ஃபாதர் வில் பி ரீடிங் நியூஸ் பேப்பர் அண்ட் மை மதர் வில் பி ட்ரிங்கிங் காஃபி. இந்த சென்டென்ஸோட மீனிங் என்னோட அப்பா நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணிக்கிட்டு இருப்பார், என்னோட அம்மா காஃபி குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சிச்சுவேஷன், கொஸ்டின் கேட்குறதுக்கு இந்த டென்ஸை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். வில் ஹீ பி பிளேயிங் கிரிக்கெட் திஸ் டைம் நெக்ஸ்ட் வீக். வில் ஹீ பி பிளேயிங் கிரிக்கெட் திஸ் டைம் நெக்ஸ்ட் வீக். இந்த கொஸ்டினோட மீனிங் அடுத்த வாரம் இதே நேரம் அவன் கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருப்பானா. நெக்ஸ்ட், வில் தே பி ஸ்டேயிங் அட் ஹோட்டல் டூரிங் தேர் ஆன்சைட் விசிட். வில் தே பி ஸ்டேயிங் அட் ஹோட்டல் டூரிங் தேர் ஆன்சைட் விசிட். இந்த கொஸ்டினோட மீனிங் அவங்களோட ஆன்சைட் விசிட் அப்போ அவங்க ஹோட்டலில் தங்கிக்கிட்டு இருப்பாங்களா. ஸோ ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸை எந்தெந்த சிச்சுவேஷன்லாம் யூஸ் பண்ணணுன்னு பார்த்தாச்சு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.